ஒரு 5 நிமிடம் கவனிங்க. புருவ மையத்திலையும் உங்களுடைய மனதை வைத்து கவனிக்கலாம். புருவ மையத்திலேயே கூர்ந்து கவனிப்போம் உயிரின் அசைவு.
வாழ்க வளம். தவத்தினை நிறைவு செய்து கொள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க. குருவே. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. நண்பர்களே, இப்ப நம்ம ஒரு 5 நிமிடம் தியானம் ஏற்றணும். இந்த தியானம் ப்ரொசீஜர் படி இல்லாம சும்மா கண்களை மூடி நம்ம ஓய்வு கிடைக்கிறப்பவெல்லாம் இது மாதிரியான தியானங்களை தொடர்ந்து செய்யலாம். ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 2 நிமிடம் கூட நீங்க இது போன்ற தியானங்களை செய்யலாம். சரி, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தீட்சை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம அது ஸ்கிரீன் ஷேர் இருக்கிறத கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ குண்டலினி யோகத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு தீட்சையை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் இல்லையா? இரண்டு 3 நாட்களாக நீங்க தொடர்ந்து அந்த தியானத்தையும் செய்திருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே. ஆக்கினை தியானம் ஒரு மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு தியானம். அந்த தியானத்துல எல்லா பக்கமும் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பயன் முதல் கொண்டு ஒரு உச்சகட்டமான பலன் வரைக்கும் உங்களால் அனுபவிக்க முடியும். அதாவது இறை உணர்வு தான் உச்சகட்டமான பயன். சாதாரண பயன் அப்படின்னா ஒரு உடல் நலத்துல ஒரு மாற்றம், ஒரு மனதுல ஒரு மாற்றம், பொருளாதாரத்துல ஒரு மாற்றம், இதெல்லாம் ஒரு சாதாரணமான பெனிஃபிட்ஸ், சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ். மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் குணமாற்றம், நம்மளோட கேரக்டர் மாத்துறது. அதை விட பெரிய பெனிஃபிட் இறைவனை உணர்வது, பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து கொள்வது. இதெல்லாமே இந்த தியானத்துல சாத்தியமாகும். நாம எந்த அளவுக்கு ஆழமாக பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. சரி, செயல் நம்ம கிட்ட, செயலுக்கு ஏற்ற விளைவை இறைநிலை இயற்கை நமக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க நல்லா உயர்ந்த நிலையில வரணும், இந்த வாழ்க்கையில நீங்க ஏதாவது சாதிக்கணும். சாதிக்கிறதுனா இந்த சாதாரணமா பொருளாதாரத்துல சாதிக்கிறது நான் சொல்லல. பிறந்த பையனுக்கு ஏதாவது நான் செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும், அதுதான் சாதனை. அப்படி நீங்க இருக்கணும்னு விரும்பினா அந்த தியானத்தை நல்லா செய்துக்குவாங்க. சரி, நான் அந்த வகுப்புல சொன்னது போல ஒரு வகுப்பு கடந்த அடுத்த வகுப்புல உங்களுக்கு சாந்தி யோகம் என்ற ஒரு தியானத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு அந்த தியானத்தையும் நாம பெற இருக்கிறோம். இந்த சாந்தி யோகம் அப்படிங்கிறது என்ன? அந்த பேர்லயே உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கு. ஆக்கினை தவம் என்றால், ஆக்கினை என்றால் கட்டளை என்று பெயர். எப்படி ஒரு ராஜா கட்டளை விதித்தா அந்த மக்கள் சிப்பாய் எல்லாம் கேட்பாங்களோ, அப்படி நீங்கள் விதித்த கட்டளைக்கு உங்கள் உடலும் மனமும் செயல்படக்கூடிய தியானம் தான் ஆக்கினை. ஓகேங்களா?
இது சாந்தி யோகம். மகரிஷி அவங்க 9 விதமான தியானங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு தியானத்திற்கு தான் யோகம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆக்னை யோகம்னு சொல்லல, துரிய யோகம்னு சொல்லல, துரியாதீத யோகம் என்று சொல்லவில்லை. சாந்தி யோகம் என்று சொல்றாங்கன்னா இந்த தவத்திற்கு ஒரு பெரும் சிறப்பு இருக்கிறது. சாந்தி என்றாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், அமைதி. நிறைய லாங்குவேஜ்ல சாந்தினா அமைதின்னு தான் டைரக்டான மீனிங்க. நம்ம அமைதின்னு தமிழ்ல வச்சிருக்கோம்ல, கன்னடால நாங்க நம்மளோட மெடிடேஷனை மொழிபெயர்ப்பு பண்ணோம். அப்ப அந்த இடத்துல அமைதிங்கிற வார்த்தையே சாந்தின்னு தான் இருக்கு. இப்ப சாந்தி அப்படின்னா அமைதி என்பது அதனுடைய பொருள். அப்ப இது எதை அமைதிப்படுத்தக்கூடிய யோகம், எதை அமைதிப்படுத்தக்கூடிய தியானம் அப்படின்னா நம்ம உடலையும் உயிரையும் மனதையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தியானம் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எப்பவெல்லாம் நம்ம உடல் அமைதி இல்லாம பிரச்சனையில் இருக்கோ, புரியுதா, நோய்வாய்ப்பட்டிருக்கோ, எப்பவெல்லாம் நம்ம உயிராற்றல் அமைதி இல்லாம ஏற்றத்தாழ்வில் இருக்கோ, எப்பெல்லாம் நம்முடைய மனம் அமைதி இல்லாம கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, பயம் போன்ற உணர்வுகள் இருக்கோ, அப்பவெல்லாம் நீங்க இந்த தியானத்தை செய்தீங்கன்னா அங்கு ஒரு அமைதி கிட்டும். மன அமைதி தான் நம்ம வாழ்க்கையோட இலக்கு. சரி, அப்ப சாந்தி என்றால் அமைதி. எதற்கு? உடல், உயிர், மனதிற்கு. இந்த 3 அமைதியாச்சுன்னா ஆன்மாவும் அமைதியா இருக்கும். சரிங்களா? இந்த ஆன்மாவும் அந்த சாந்தி நிலையில் இருக்கும். யோகம் என்றால் என்ன? இணைதல் என்று பொருள். யோகம்னா இணைதல் என்று பொருள். பக்தி யோகம் என்றால் பக்தியின் மூலமாக இறைவனோடு இணைதல். கர்ம யோகம் என்றால் செயலின் மூலமாக இறைவனோடு இணைதல். ஞான யோகம் என்றால் ஞானத்தின் மூலமாக இறைவனோடு இணைதல். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு யோகம்னா என்னன்னா இணைதல், இணக்கமாதல், ஒன்றாதல், 2 அற ஒன்றாக கலத்தல். நதி ஓடுது, கடல் இருக்குது, 2 இருக்குது. நதி கடலிலே இணைகிறது, நதி கடலாக மாறுகிறது, ஒன்றாகிறது. அதைத்தான் இணைதல் என்று சொல்கிறோம். அப்ப யோகம் என்றால் இணைதல். அப்ப நம்ம உடலும் உயிரும் மனமும் இணையக்கூடிய தியானம் இந்த தியானம். நம்மகிட்ட 2 ஆற்றல் இருக்கு, உடல் ஆற்றல், மன ஆற்றல். நீங்க தியானம் செய்யும் போது உங்க மனதிலே ஆற்றல் அபரிமிதமாக உருவாகும். அதை தவ ஆற்றல் என்று சொல்றோம், மன ஆற்றல் என்று சொல்றோம். அப்ப அந்த தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றவும், உடல் ஆற்றலை தவ ஆற்றலாகவும் மாற்றக்கூடிய ஒரு தவம், ஒரே தவம் சாந்தி தவம் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தவத்தை எதற்காக மகான்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ குண்டலினி சக்தி மேல வந்துருச்சு, ஆகிரின்னு நிறைய பேர் தவம் பண்றீங்க, நிறைய பேருக்கு தலைவலி வந்திருக்கோ. சரிதானுங்களா? ஏன் தலைவலி வந்தது? உங்க மூளையில, நம்மளோட மூளையில பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு எனர்ஜி போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. எப்படி கரண்ட் வந்து லைட் எரியுது, கரண்ட் வந்து ஃபேன் சுத்துது, கரண்ட் வந்து மிக்சி கிரைண்டர் எல்லாம் ஓடுது, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு பயோ கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் வந்துதான் நம்மளுக்கான தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்கு. ஹார்ட் ஓடுது, லங்ஸ் இயங்குது, மூளை வேலை செய்யுது. இப்ப மூளைக்கு ஒரு கரண்ட் வந்துட்டு இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அந்த கரண்ட்டுக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவகாந்தம், உயிர் சக்தி. அதை குண்டலினி சக்தின்னு சொல்றோம். இப்போ உங்க மூளையில ரெகுலரா 100 யூனிட் கரண்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 யூனிட் கரண்ட் உங்க மூளைக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கு. நாம தியானத்துல என்ன பண்ணிட்டோம்,
உங்க மூலாதாரத்திலிருந்து ஒரு 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 பல்க் ஆஃப் எனர்ஜியை மேல கொண்டாந்து வச்சுட்டோம். மூலாதாரத்துல ஒரு 1000 யூனிட் இருக்கு. உங்க மூளையில ஒரு 100 யூனிட் வேலை செஞ்சுட்டு இருக்கு ரெகுலரா. இப்ப உங்க மூலாதாரத்துல இருந்து ஒரு 200 300 யூனிட்டை எடுத்து கொண்டாந்து தீட்சை மூலமா ஆக்னியில கொடுத்துட்டோம். நீங்களும் அங்க கூர்ந்து கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப உங்க மூளையில 100 யூனிட் வந்ததுக்கு பொதுவா 200 யூனிட் 300 யூனிட் எனர்ஜி வருது. சரிங்களா? அப்படி வர்றப்ப அந்த எனர்ஜியை தாங்கக்கூடிய ஆற்றல் உங்க மூளைக்கு இல்லை. அதனாலதான் உங்களுக்கு தலைவலி வருகிறது. புரியுதுங்களா? இது நம்ம மூளையோட கெப்பாசிட்டி 1000 யூனிட் வேணாலும் தாங்கும். ஆனா இப்ப ஏன் 200 யூனிட் 300 யூனிட்டுக்கே அது சிரமப்படுதுன்னா பழக்கம் இல்லை. இப்போ ஒரு மூட்டை சுமக்கிறவர் அவரோட உடம்புல 100 கிலோ தூக்க முடியும். பட் முதல் நாள் போனோனையுமே தூக்க முடியாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நாள் போனா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு 10 நாள் 20 நாளுக்கு சிரமமா இருக்கும். ஆனா அவர் ரெகுலர் பண்ணிட்டாருன்னா 100 கிலோ மூட்டையை அசால்ட்டா தூக்கி போடுறாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம மூளைக்கு அபரிவிதமான ஆற்றல் இருக்கு. பட் ரொம்ப நாளா நம்ம அதை யூஸ் பண்ணாதால அது இன்னைக்கு ஒரு 200 யூனிட் 300 யூனிட்டையே தாங்க முடியல. எப்படி ஹை வோல்டேஜ் வந்தா உங்களோட மின்சார சாதனங்கள் சிரமப்படுதோ அது போல ஹை வோல்டேஜ் நீங்க மெடிடேஷன்ல கொடுக்கறப்ப உங்க மூளை கொஞ்சம் சிரமப்படுது. என்ன நாம கண்டுபிடிச்ச மின்சார சாதனம்னா ஃபியூஸ் போயிரு, எரிஞ்சு போயிடும். இது இறைவன் கண்டுபிடிச்சது. அதனால அவ்வளவு சீக்கிரம் ஃபியூஸ் எல்லாம் போகாது, எரியாது. கொஞ்சம் தலைவலி இருக்கும். அது கொஞ்சம் நாள்பட உங்க பிரெயினோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக அது நார்மல் ஆயிக்கும். இப்ப அந்த அதிகப்படியான ஆற்றல் உங்க மூளையில நிற்கிறதால உங்களுக்கு தலைவலி தலைபாரம் ஏற்படும். இது தவ ஆற்றல். இதைத்தான் நான் சொன்னேன். வேற எந்த மருந்து மாத்திரைகளாலேயும் இதை உங்களால குணப்படுத்த முடியாது. அப்படி ஒரு மருந்தோ மாத்திரையோ குணப்படுத்துச்சுன்னா அது தவத்தால வந்த தலைவலி அல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது வேற ஏதாவது தலைவலி வரலாம். 1000 காரணம் இருக்கு தலைவலி வர்றதுக்கு. உங்களுக்கு தவத்திலேன்னு தலைவலி வந்திருந்ததுன்னா எந்த மருந்து மாத்திரையாலையும் குணப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இங்க மேல இருக்கிற ஆற்றலை எகைன் கீழே கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறதுனோட கெப்பாசிட்டி 1000 யூனிட் 10,000 யூனிட் வச்சாலும் தாங்கும். ஏன்னா அது மூலாதாரம். எப்படி கரண்ட்டை உற்பத்தி பண்ற இடத்துல எவ்வளவு யூனிட் இருந்தாலும் அந்த இடம் தாங்கும். டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப என்னுடைய மூலாதாரத்திலே அபரிமிதமான ஆற்றலை தாங்கறதுக்கான சக்தி இயற்கை கொடுத்துருக்கு. இப்ப நான் ஆக்னேய தியானம் பண்றேன். இங்க மேல அதிக ஆற்றல் வந்துருச்சு. இப்ப அந்த அதிகப்படியான ஆற்றலை கொண்டாந்து மறுபடியும் எங்க விடுறேன்? மூலாதாரத்திலேயே விடுகிறேன். இப்ப மேல இருக்கிற ஆற்றலை எடுத்து கொண்டாந்து கீழே வைக்கிறதுக்கு பேருதான் சாந்தி யோகம் என்று பெயர். அதனால ஆக்னேய தவத்திற்கு ஏறுபடி தவம் என்று பெயர். கீழிருந்து மேல ஏத்திட்டு போறது. சாந்தி தவத்திற்கு இறங்குபடி தவம் என்று பெயர். இது மேல இருக்கிற எனர்ஜியை கீழே கொண்டாடுறது. இந்த ஐயப்பன் கோவில் போனீங்கன்னா பாட்டுல ஏற்றி விடையா இறக்கி விடையா அப்படி சொல்லுவாங்க. அது அந்த இருமுடியை ஏத்துறது இருமுடியை இறக்கிறது அல்ல. உங்கள் குண்டலினியை ஏத்துவது குண்டலினியை இறக்குவது. சரிங்களா? சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கணும். நீங்க கரெக்டா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தா உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கணும். வந்துதான் பாருங்களேன். யாருக்கு ஒன்றும் டவுட் வரலையா? என்ன டவுட்டு? ஏங்க சார், நீங்க ஆக்னேய தவம் கொடுக்கறப்ப வித்து சக்தி மேல இருந்து கீழே வந்துருச்சு. கீழே வர்றப்ப அது பாலுணர்வு சுரப்பியில இருக்குது. அப்ப பாலுணர்வு சார்ந்த நாட்டங்கள் அதுக்கு அதிகமா வருது. இன்னும் தேவையற்ற செயல்களிலெல்லாம் அது ஈடுபடுது. அப்ப மனித வாழ்க்கை ஒரு தவறான பாதைக்கு செல்லுது.
அப்ப அங்க இருந்து அந்த ஆற்றலை மேல கொண்டு வந்து ஆக்னியில கொடுக்கறப்ப அறிவுக்கு விழிப்பு நிலை வருது, மயக்க நிலையிலிருந்து விடுதலை ஆகுது. இப்படி எல்லாம் சொல்லித்தானே சார் மேல கொண்டாந்து எனர்ஜி கொடுத்தீங்க. மறுபடியும் கீழே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் மயக்க நிலைக்கு போகாதா? கரெக்ட். எதுக்காக மேல ஏத்தணும், அப்புறம் எதுக்கு அதை இறக்கணும்? அது முதல்லயே அங்கதான் இருந்துச்சு. இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு வரணும். கம்முன்னு அங்கேயே இருந்துட்டு போக வேண்டியதானே. கீழே போனா கெட்டதுக்கு போகும்னு சொல்லிதான் மேல தூக்கி வச்சீங்க. இப்ப மறுபடியும் மேல இருந்து கீழே கொண்டு போறீங்களே, மறுபடியும் அது கெட்டதுக்கு போகாதா? இதெல்லாம் தேவையான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். சரியான கேள்வி அப்படி வந்தா. அது நுட்பமா கவனிச்சிருந்தா தான் அந்த கேள்வி வரும். சரி, பரவாயில்ல, நான் பதில் சொல்லணும். இப்போ உங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், 2வது படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போற இடத்துல பலவிதமான நண்பர்கள் வர்றாங்க. அதுல ஒரு பையன் 2வது படிக்கிறான் கூட. அவன் ஒரு சேரி பகுதியில இருந்து வர்றான். சேரி பகுதினா மக்கள், அவங்களோட வாழ்க்கை முறை தெரியும். அவங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு. அவங்க வீட்டுல டெய்லி சண்டையா இருக்குது. சுற்றி தவறுகள் நிறைய நடக்குது. அது அந்த பையன் பார்க்கறான். இன்னும் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனுக்கு வருது. கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறான். குழந்தையோட தப்பு இல்ல, அந்த சமுதாயத்தோட தப்பு. அப்ப அவன் சில கெட்ட செயல்களை செய்யறான். அது நம்ம பையனும் பார்த்துட்டு செய்யறான். கெட்ட வார்த்தையே பேசுறான். இப்படியே விட்டா என்ன ஆகும்? அவனோட நட்பு தொடர்ந்துச்சுன்னா அவன் கெட்ட வழியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த அப்பா என்ன பண்றாரு, இப்படி ஒரு நட்பு ஸ்ட்ராங்கா அமையுது, நம்ம பையன் கெட்டு போயிடுவான். நம்ம பையனை அவன் அவன் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும், ஒரு நல்ல ஒரு கலெக்டர் ஆகணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணணும், அல்லது ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. ஆனா இப்படி இந்த நட்பு தொடர்ந்ததுன்னா இவனோட வாழ்க்கை நிறைய டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறாரு. வேற வகுப்புல உட்கார வைக்கிறாரு, அல்லது வேற பள்ளிக்கூடத்துக்கு மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க அவனுக்கு அந்த தொடர்பு கட் ஆயிருச்சு. இப்ப அவன் நல்லா படிக்கிறான் படிக்கிறான் படிச்சு ஒரு பெரிய லெவல்ல ஒரு டாக்டராவோ ஒரு கலெக்டராவோ வந்துட்டான். இப்ப அந்த ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனுக்கு இவன் மேல நல்ல அன்பு. அந்த சேரியில இருந்து வந்த பையன், அவன் 10வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு மேல படிக்க முடியாம ஒரு சலூன் கடைக்கு வேலைக்கு போய் இப்ப அவங்க சலூன் கடையில முடி வெட்டிட்டு இருக்கான். கூடவே ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது அவனுக்கு, ஸ்மோக்கிங் பழக்கம் அவனுக்கு இருக்குது, நிறைய கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு வந்துடுச்சு. இப்ப அவன் அடிக்கடி இவங்க அப்பாவை பார்த்தா கேட்கறது உண்டு, என்னோட ஃப்ரெண்டு எங்க இருக்கிறான், நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கறது உண்டு. அவங்க அப்பா நல்லா இருக்கான்ப்பா, இந்த மாதிரி இந்த ஊர்ல படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு நாள் இவரு டாக்டர் ஆயிட்டாரு, இல்லாட்டி கலெக்டர் ஆயிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு 25 வயசு ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்கறான், என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கானாமாப்பா எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அப்பா இந்த பையனை பாக்குறதுக்கு அலௌடு பண்ணுவாரா மாட்டாரா? இதுதான் கேள்வி. சரிங்களா? சரி. பொதுவா அந்த அப்பா அலௌடு பண்ணுவார். என்ன காரணம்னா, இந்த பையன் இப்ப என்ன ஆயிட்டான், மெச்சூர் ஆயிட்டான். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி வாழணும்னு புரிஞ்சிருச்சு, அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான். சரியானுங்களா? இப்ப அவனோட ஃப்ரெண்டு வந்து இவனை பாக்குறான் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ் பண்றதாலேயோ ஸ்மோக் பண்றதாலேயோ இவனுக்கு பாதிப்பு வராது. மாறாக இவன் என்ன செய்வான், அவனை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு அறிவு விழிப்பு வந்துடுச்சு, மயக்க நிலையில் இல்ல. அப்ப இப்ப பாக்குறதுக்கு அலௌடு பண்ணுவார். பண்ணும்போது இவன் தான் மேம்படுவானே ஒழிய உயர்ந்தவன் கெட்டு போக மாட்டான். அது போல
இப்ப இத்தனை நாள் நம்முடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து பாலுணர்வு சார்ந்த இன்னும் மற்ற கோபதாபங்கள் உலகியல் சார்ந்த பல்வேறு துன்பங்களிலே சிக்கல்களிலே மாட்டி சிக்கி கொண்டிருந்தது. இப்ப தீட்சை மூலமா என்ன பண்ணிட்டோம், அந்த குண்டலினி ஏத்தி கொண்டாந்து உங்களோட ஆக்னியில வச்சு விட்டுட்டோம். அறிவுக்கு விழிப்பு நிலை வந்துருச்சு. அப்ப இந்த நிலையிலிருந்து நீங்க கவனிக்கிறதுக்கு பழகிட்டீங்க. இப்ப உங்களை மீண்டும் கொண்டு போய் மூலாதாரத்துல விட்டாலும் நீங்க கெட்ட செயல்ல ஈடுபட மாட்டீர்கள். ஏன்னா உங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, விழிப்பு நிலை வந்துருச்சு. இப்ப நீங்க மூலாதாரத்துல போய் நின்னீங்கன்னா அது தீய செயல்களுக்கு செல்வதிலிருந்து நீங்கள் மாற்றம் பெறுவீர்களே தவிர தவறான செயலுக்கு போக மாட்டீங்க. அதனால டோன்ட் வரி. ஓகேவா? புரிஞ்சுதா? கான்செப்ட் இதுதான். அப்போ இந்த உயிர் ஆற்றல் மேல வந்து இங்க தியானத்துல செய்தாலும் அதனுடைய மையம் எதுன்னு கேட்டா மூலாதாரம் தான். மூலாதாரம் தான். அப்போ இந்த உயிராற்றல் எப்ப முழுமையா அமைதி பெறும்னா அதனோட மையத்துக்கு போனாதான் முழுமையா அமைதி பெறும். மற்ற இடங்கள்ல போய் அது பல்வேறு சக்திகளை ஆற்றல்கள்ல வேலை செய்தாலும், இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ உங்க குழந்தைய ஒரு சந்தைக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சந்தை அல்லது ஒரு மால், ஏதாவது ஒண்ணு நீங்க கூட்டிட்டு போறீங்க. போறப்ப உள்ள போனதுல இருந்து இந்த குழந்தை, அம்மா இது எனக்கு வாங்கி கொடுமா, அம்மா அந்த பொம்மை வேணுமா, அம்மா இந்த சாக்லேட் வாங்கி கொடுமா, அம்மா இது வாங்கி கொடுமா, அது வாங்கி கொடுமா, நிறைய கேட்டே இருக்கும், நச்சிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அது வேணும், இது வேணும், அது வேணும், பாக்குறதெல்லாம் கேட்கும். நான் அதுல ஒரு ரவுண்டு போறேன், அதுல ஒரு கேம் விளையாடுறேன், எல்லாமே கேட்கும். இப்படியே போறீங்க கொஞ்ச நேரம். இப்போ அந்த கூட்டத்துக்குள்ள மேல ஏதாவது எஸ்கலேட்டர்ல ஏதாவது போறப்ப கை விட்டுருச்சு அந்த குழந்தை. நீங்க ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம் போயிட்டீங்க. கூட்டத்துக்குள்ள போறப்ப காணாம போச்சு. இப்ப நீங்க ஒரு பக்கம் தேடுறீங்க, குழந்தை ஒரு பக்கம் அழுகுது. இப்ப அங்க ஒருத்தர் போய் அந்த குழந்தையை கூப்பிட்டு, ஒரு செக்யூரிட்டிய, ஒரு பாதுகாவலர் கூப்பிட்டு, அம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி அம்மா காணோம், எனக்கு அம்மா வேணும்னு கேக்குது, அம்மா வேணும்னு கேக்குது. சரி சரி இருமா, நான் உங்களை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் தேடுறீங்க. அது மறுபடி பயங்கரமா அழுகுது, அம்மா வேணும் அம்மா வேணும். நீங்க அந்த நேரத்துல போய் அது கேட்டுட்டே வந்தது இல்ல, இந்த அந்த சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, இல்ல சாக்லேட் வேண்டாம் எனக்கு அம்மா தான் வேணும். இந்த அந்த பொம்மை வச்சுக்கோ, பொம்மை வேண்டாம் எனக்கு அம்மா தான் வேணும். எதெல்லாம் முன்னாடி வேணும் வேணும்னு கேட்டுச்சோ அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டான்று, எனக்கு அம்மா தான் வேணும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அமைதி, அந்த சாந்தி, அந்த மகிழ்ச்சி. அது போல மூலாதாரத்திலிருந்து சக்தி எடுத்து எங்கெங்கெல்லாம் வச்சு என்னென்ன வேணா தியானம் பண்ணலாம். ஆனால் அந்த உயிராற்றல் எப்ப அமைதி நிலைக்கு வரும் அப்படின்னா, தன்னுடைய மூல இடமா இருக்கிற அந்த மூலாதாரத்துக்கு போகும்போதுதான் அம்மா வீட்டுக்கு போன மாதிரி. பெண்கள் அம்மா வீட்டுக்கு போனா எப்படி ஃப்ரீயா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, சரிங்களா? அது போல அந்த சாந்தி என்பது நம்ம உயிராற்றல் அதனுடைய தாய் வீட்டுக்கு சென்ற ஒரு மகிழ்ச்சியில, ஒரு அமைதியா, ஒரு ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு இடம். புரியுதா? இப்ப சாந்தி யோகம்னா என்ன? மூலாதாரத்திலே மனதை வைத்து செய்யக்கூடிய தியானத்திற்கு சாந்தி யோகம் என்று பெயர். ஆக்னியில வச்சு செய்யறதுக்கு, புருவ மையத்துல வச்சு செய்யறதுக்கு ஆக்னை தவம் என்று பெயர். மூலாதாரத்திலே, மூலாதாரம்னா தெரியுமில்ல, நம்ம உடம்புல குறுக்கால நெடுக்கால கட் பண்ணா சென்ட்ரு பார்ட்டு, நம்முடைய முதுகுத்தண்டு எலும்பு டச் பண்ணீங்கல்ல, அதுல இருந்து 1 இன்ச் உள்ள இருக்கிற பகுதி. இன்னும் நம்முடைய யூரின் போற உறுப்பு, மோஷன் போற உறுப்பு, சரியானுங்களா? அப்ப அந்த 2 உறுப்புக்கு நடுவுல ஒரு சதை பகுதி இருக்கும் நம்ம உடல்ல. அந்த சதை பகுதியினுடைய மையத்திலிருந்து 1 இன்ச் மேல. ஏன்னா இது உடலினுடைய மையம். இது உங்களுக்கு தெளிவா சொன்னாதான் அந்த இடம் உங்களுக்கு பிடிப்படும். ஆக்னை டக்குன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், நெற்றி போட்டு டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பிடிபட்டுருச்சு. ஆனா மூலாதாரம் உடலினுடைய மையம். இப்ப என்னுடைய உடல் இப்படி இருக்குன்னா இந்த உடலினுடைய மைய பகுதிக்கு நான் போகணும்,
சரிங்களா? அப்ப உடலினுடைய மையம் தான் மூலாதாரம். அங்க நம்முடைய உயிராற்றலும் மையம் கொண்டிருக்கிறது சொல்லியிருப்போம். நம்மளுடைய வித்து சக்தியும் மையம் கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம ஜீவகாந்த சக்தியும் மையம் கொண்டிருக்கிறது. அந்த எல்லா மையம் ஒருங்கிணைந்த மையம் தான் மூலாதாரம், கரு மையம் என்று சொல்கிறோம். கரு என்றால் உயிர், உயிர் மையம் இருக்கிற இடம், அல்லது இறைவன் மையம் இருக்கிற இடம் மூலாதாரம். அப்ப அந்த மூலாதாரத்திலே மனதை செலுத்தி தவம் செய்வதற்கு பெயர் சாந்தி யோகம் என்று பெயர். அப்ப இது எதுக்காக செய்யணும்னு சொன்னோம்? என்னுடைய தவ ஆற்றல் அதிகரிக்கும் போது அதை தணிப்பதற்கு ஒரே வழி சாந்தி யோகம் தான். மனதில் நல்லா பதிய வைத்துக் கொள்ளும். சாந்தி யோகத்துடைய நோக்கம் ஒன்றுதான். என்ன நோக்கம்? நான் பல்வேறு நிலைகளிலே தியானிக்கும் போது என்னுடைய தவ ஆற்றல் அபரிமிதமாக பெருகும். எனக்கு அப்படி பெருகக்கூடிய ஆற்றலை என்னுடைய உடல் ஆற்றலாக மாற்றி, தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றி பயன் துய்ப்பதற்கான ஒரே தியானம் சாந்தி யோகம் தான். அப்பதான் நியூட்ரலைஸ் ஆகும், சமன் ஆகும். ஆற்றல் ஆற்றல் சமனாச்சுன்னா உங்க உடம்புல நோய்கள் குணமாகும், உங்க மனதில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகும், இப்படி பல நன்மைகள் உருவாகும். அப்ப எதுக்காக சாந்தி யோகம் புரிஞ்சிடுச்சா? அப்ப இனிமேல் உங்களுக்கு தவத்திலேயோ வேற ஏதாவது ஒரு ஆற்றல் பெருக்கம் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனே சாந்தி கொஞ்ச நேரம் பண்ணீங்கன்னா அந்த ஆற்றல் நியூட்ரலைஸ் ஆயிரும், உங்க உடம்பு மனசும் அமைதி ஆயிரும், ஆனந்த நிலைக்கு போகும். சரி, இந்த செல்போன் கண்டுபிடிச்சது ஒண்ணுக்கு தான். மெயின் பர்பஸ் என்ன? போன் பேசணும். நான் இங்கிருந்து பேசினா உங்களுக்கு கேட்கணும், நீங்க பேசினா எனக்கு தகவல் தெரியணும். கம்யூனிகேஷன் திங். ஆனா இன்னைக்கு செல்போன்ல அது மட்டும் நடக்கல, உருப்பட்ட விஷயம் வந்துருச்சு. அந்த செல்போன் தான் உங்களுக்கு கால்குலேட்டரா யூஸ் ஆகுது, கால்குலேட்டர் போயிடுச்சு. செல்போன்லயே லைட் வச்சு கொடுத்துட்டான், டார்ச் லைட் போயிடுச்சு. செல்போன்லயே எஃப்எம் வந்துருச்சு, செல்போன்லயே யூடியூப் வந்துருச்சு, பாட்டு கேட்குறீங்க, படம் பார்க்குறீங்க. சரியானுங்களா? நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து இல்லாம பண்ணிடுச்சு செல்போன். வந்த நோக்கம் ஒன்று, பட் பெனிஃபிட்ஸ் மோர். ஓகேவா? அதுவே அலாரம் வந்துருச்சு, டைம் பீஸ் காணாம போச்சு, இதுலயே டைம் பார்த்துக்கிற வாட்ச் காணாம போச்சு. இப்ப மல்டி பர்பஸ்ல இதை நம்ம யூஸ் பண்றோம். வெரி குட். அது போல சாந்தி யோகம் செய்யறப்ப இந்த தவ ஆற்றல் அதிகப்படியா இருக்கிறது சமனாயி உடலுக்கு அமைதியும் ஆரோக்கியம் ஆனந்தம் மட்டும்தான் கொடுக்குமானா கிடையாது. இதுக்கு இன்னும் பல 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 நன்மைகளை கொடுப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது. அது என்னென்னங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டா சிந்திச்சுட்டு இன்னைக்கு தீட்சை கொடுக்கணும் இல்லையா? சரி, அதுல ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, இப்போ சாந்தி யோகம்ங்கிறது மூலாதாரத்திலே செய்யக்கூடிய தியானம்னு நான் சொன்னேன். மூலாதாரம் என்பது உயிரினுடைய மையம் என்று சொன்னேன். இந்த இடத்துல தியானம் பண்ணும்போது ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, இப்போ உங்க உயிராற்றல் அங்கதான் மையம் கொண்டிருக்கு. அப்ப நீங்க அங்க தியானம் செய்யும் போது உங்களோட உயிராற்றல் என்ன ஆகாது? உங்க உடலை விட்டு வெளியே செல்லாது. அதாவது ஒரு முளைக்குச்சி அடிச்சு ஒரு மாட்டை அதுல கட்டி இறுக்கி கட்டிட்டு, அதுக்கு கயிறு கழுத்துல இருக்குது, அந்த கயித்துல இறுக்கி கட்டிட்டீங்கன்னா அந்த மாடு அந்த கயிறுனோட அளவுக்கு தான் போகும், அதை கடந்து போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்திலே கட்டப்பட்ட மாடு அந்த கயிறுனுடைய லென்த்துக்கு தான் நகர முடியுமே தவிர அதை தவிர அது போகாது. அது போல இந்த மூலாதாரத்திலே தியானம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த உயிர் ஆற்றல் இருக்குல்ல, அது உங்க உடலை விட்டு வெளியே போகாது. அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்ப எங்க உயிராற்றல் உடலை விட்டு வெளியே போகுமா சார்? ஆமா, போகும். சில குறிப்பிட்ட தருணங்கள்ல அபரிமிதமா போகும். எப்ப சார் போகும்? இப்போ ஒரு பெரிய காரியம் நடக்கிற இடத்துக்கு போறீங்க, சரிதானுங்களா? ஒருத்தர் தவறிட்டாரு, அங்க போறீங்க, அந்த பாடி அங்க இருக்கு.
இப்ப அந்த பாடிக்கு பக்கத்தால போனீங்கன்னா அந்த பாடியில இத்தனை நாள் உயிர் ஓடிட்டு இருந்தது, இப்ப உயிரோட்டம் நின்னு போச்சு. அப்ப அந்த பாடியில உங்க உயிராற்றலை இழுக்கிற சக்தி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அந்த பாடிக்கு. ஏன்னா அதுக்குள்ள அந்த பாடிக்குள்ள உயிர் போன உடனே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உற்பத்தி ஆயிரும். அது வெளியிலிருந்து ஆற்றலை உறிஞ்சும். அதனால நீங்க பாருங்க, கண்டலன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு டயர்டா இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்னா அந்த பாடி உங்க உயிராற்றலை உரியும். வேணும் நல்லா உரியுறது இல்ல, அதுக்கு பக்கத்தால் நீங்க போறப்ப அது கொஞ்சம் சக் பண்ணி எடுக்கும். அதனால நிறைய பேருக்கு பெரியகாரி வீட்டுக்கு போனாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அங்க போனாங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா உங்க உயிராற்றல் குறையிறது தான், வேற ஒன்றும் காரணமெல்லாம் இல்லை. அதுக்குன்னு பெரியகாரி வீட்டுக்கு போக வேண்டாமா? கண்டிப்பா போகணும். சரிதானுங்களா? எதுக்காக போகணும்? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மன பாதிப்பு ஆயிருக்கும், உயிராற்றல் அபரிவிதமா செலவாயிருக்கும். ஏன்னா நிறைய கவலைப்பட்டிருப்பாங்க, நிறைய அழுதுருப்பாங்க. இப்ப நாம எதுக்காக போய் அங்க பார்க்கணும்? நீங்க போய் பார்க்கறப்ப அவங்க கையை தொடணும், தொடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கையை தொடணும். எதுக்காக தொடணும்? உங்க ஆற்றல்ல கொஞ்சம் அவருக்கு கொடுக்குறீங்க. புரியுதா? அதே மாதிரி உடல் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நீங்க போய் பார்த்து ஆறுதல் சொல்லுவீங்க, போறப்ப பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க. அப்ப உங்க கையிலிருந்து அந்த பழங்கள் மூலமாக ஆற்றல் அவங்களுக்கு போகும். இதுக்குதான் ஒருத்தர் போய் பார்க்கறது. நல்ல காரியத்துக்கு போறது, நல்ல காரியத்துக்கு போறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி துக்க காரியத்துக்கு கண்டிப்பா போங்க. அவங்க துக்கத்துல நீங்க கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறீங்க. அப்ப ஒரு 100 பேர் வந்து அவர் கையை தொட்டாங்கன்னா நம்ம 100 பேரோட ஆற்றலும் போய் அவருக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். சரி, அப்ப நீங்க அங்க போறப்போ ஒரு ஆற்றல் இழப்பு நிகழும். இப்ப நீங்க மூலாதாரத்துல தியானம் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருந்து ஆற்றல் அந்த பாடிக்கோ அல்லது மற்ற அன்பர்களுக்கோ போகாது. புரியுதா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாய் பன்றி 2 விலங்குகள், எல்லா விலங்கும் நல்ல விலங்கு தான். பட் இந்த நாய்க்கும் பன்றிக்கும் மட்டும் இயற்கையில் என்ன ஒரு சிஸ்டம் அமைஞ்சு போச்சுன்னா, நம்ம உடம்புல இருந்து உயிராற்றலை உரியிற சக்தி அதுக்கு இருக்கு. வேணும்னு உரியறது இல்ல, இயற்கையாவே அதுக்கு இருக்கு. புரியுது? எப்படி தொட்டாச்சு நீங்க செடி தொட்டா சுருங்குது இல்ல, அந்த மாதிரி இந்த நாய்க்கும் பன்றிக்கும் நீங்க பக்கத்தால போனீங்கன்னா உங்க உயிராற்றல் அது உரியும். ஏன்னா அதனோட உயிர் சுழல் வேகம் அப்படி இருக்குது இயற்கையில. அதனால நாய்கிட்டயோ பன்றிகிட்டயோ போக வேண்டாம். அதனாலதான் இஸ்லாத்துல நாய்கிட்ட பன்றிகிட்ட போவே மாட்டாங்க. சரிங்களா? அது பாவம்னு சொல்லுவாங்க, அது மேல படவே கூடாதும்பாங்க. அந்த உயிர் மேல ஒண்ணும் தப்பு இல்லை, நாயோ பன்றியோ கெட்ட உயிரினம் அல்ல. அது நம்ம உயிராற்றலை பறிக்கிறதுனால இழுக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லியிருக்காரு நபிகள். இந்து தர்மத்திலையும் பன்னிக்கு பக்கத்தால போக மாட்டீங்க. மேக்சிமம் பன்னி மேல வண்டி விட்டுட்டா கூட வண்டி வித்து போடுவீங்க. அதெல்லாம் என்னன்னா ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க. அப்ப நாய்கிட்டயோ பன்னிக்கிட்டயோ போனீங்கன்னா உங்க உயிராற்றல் இழப்பு ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல நீங்க சாந்தி யோகம் பண்ணிட்டு இருந்தா, சாந்தி யோகம்னா அதுக்கு நீங்க இளவு வீட்டுல போய் கண்ண மூடி உட்காந்து நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்க. என்னப்பா பண்ற? சாந்தி யோகம் பண்ற. எதுக்கு பண்ற? இங்க உங்க அப்பாவோட உயிர் செத்து போச்சு, என்னோட உயிராற்றலை எடுக்க கூடாதுன்னு பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், உங்களுக்கு ஆன்ம சாந்தி நடத்திடுவாங்க. அங்க போய் சாந்தி யோகம் பண்ணணும்னா அப்படி கண்ண மூடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்டலன்ஸுக்கு போறீங்க அப்படின்னா வீட்லயே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அந்த மூலாதாரத்திலே நான் இன்னைக்கு ஒரு தவம் சொல்லித்தரேன்ல, அந்த தியானத்தை செஞ்சிருங்க. செஞ்சுட்டு அந்த உணர்வோடையே அங்க போங்க. அங்க இருக்கிறப்ப அந்த உணர்வோடையே இருக்க, திரும்பி வர்ற வரைக்கும் அந்த உணர்வோடையே இருந்தீங்கன்னா உங்க உடல்ல இருந்து உயிராற்றல் செலவாகாது. எப்படி இங்க ஆக்னி நீங்க கவனிச்சுட்டே இருக்கீங்களோ அது போல மூலாதாரத்துல கவனிச்சுட்டே இருந்தா போதும். சரி, நாய்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க, தவிர்த்து கொள்ளுங்க. நாய் நல்ல பிராணி, நன்றியுள்ள பிராணி, அதுக்காக நாயை வெறுக்காதீங்க.
சரிதானுங்களா? நீங்க அபரிவிதமாக தவம் செய்து பெற்ற ஆற்றலை அந்த நாய் எடுத்துக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை. சரி, அப்ப அது முடிஞ்ச வரைக்கும் அதை கிட்ட தவிர்த்துக்கும். மூன்றாவது, மென்சஸா இருக்கிற பெண்கள், பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த உடல் தூய்மை நடக்குது. உடல் தூய்மைனா அந்த உடல்ல ஒரு உயிரை உற்பத்தி பண்றதுக்கான ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறதுனால அந்த தூய்மை பணி அவனே எடுத்துட்டான். அப்ப 3 நாளைக்கு, மாசத்துல 3 நாள் அந்த உடல் கழிவை நீக்கி அந்த உடலை சுத்தம் பண்ற வேலை இயற்கை அது பண்ணுது. அந்த நேரத்துல அவங்க உடம்புல ஆற்றல் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அவங்களுக்கு பக்கத்தால நீங்க போய் நின்னீங்கன்னா அவங்க பாடி உங்க பாடியில இருந்து எனர்ஜியை உறிஞ்சும். எப்படி ஈர துணியோட காஞ்ச துணியை வச்சீங்கன்னா இந்த காஞ்ச துணி என்ன பண்ண தெரியுமா, அந்த ஈரத்தை உறிஞ்சும். ஒரு சாக் பீஸை கொண்டு போய் ஈர துணி மேல வச்சீங்கன்னா எப்படி அதை உறிஞ்சுதோ, ஏன்னா அதுல வறட்சியா இருக்குது. அது மாதிரி இந்த மென்சஸா இருக்கிற பெண்களுக்கு பக்கத்தால யாராவது போனீங்கன்னா அந்த எனர்ஜி அந்த பாடி உறிஞ்சும். அவங்களும் வேணும்னு உறிஞ்சறது இல்லை, இயற்கையாவே அந்த ஆற்றல் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனாலதான் மென்சஸ் ஆகிறப்ப ஒரு 3 நாள் ஓய்வா இருங்க, எங்கேயும் போகாதீங்க, வெளியே போகாதீங்க, குழந்தைகளை எல்லாம் தொட்டு தூக்காதீங்க, அப்படி எல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அந்த எனர்ஜி லாஸ் அவங்களையும் தாக்கும், குழந்தை நலங்கிக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம வீட்டுல யாராவது மென்சஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா, பெண்களா இருந்தா நீங்க தனியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆண்கள் அப்படி யாராவது வீட்டுல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்கள அமைதியா கம்முன்னு முடிஞ்ச வரைக்கும் வேலையை குறைச்சு அமைதியா இருக்கிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விட்டீங்கன்னா போதும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கிறவங்க கிட்ட போறப்ப நீங்க சாந்தியில கவனம் வச்சுட்டா உங்க எனர்ஜி லாஸ் ஆகாது. புரியுதா? இல்ல நீங்க நல்லா தியானம் பண்ணி பயிற்சி பண்ற நபரா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க வாழ்க்கை துணை மென்சஸ் ஆயிருக்கிற டைம்ல நீங்க அவங்க பக்கத்தால போய் உட்காரலாம். அப்ப நீங்க உங்களோட எனர்ஜி அவங்களுக்குள்ள போகும். இது நான் இஸ்லாத்துல படிக்கிறப்ப நபிகள் அவருடைய மனைவி மென்சஸா இருக்கிறப்ப அவங்க பக்கத்தால போய் படுத்துக்குவாராம். எல்லாரும் தீட்டுன்னு ஒதுக்குவாங்களாமா. அப்ப அவர் போய் பக்கத்தால படுக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த உடல் ஆற்றல் பற்றாக்குறையில் இருக்குது. அப்ப இவர் அங்க போய் படுக்கிறார் அப்படின்னா இவரோட உடல்ல இருந்து ஆற்றல் அவங்களுக்கு பாய்ச்சப்படுது, அன்பினுடைய வெளிப்பாடு. சரி, அதனால நான் சொன்னேன், ஒரு கருத்தாக சொன்னேன், இந்த 3 இடம் அது போக கூட்ட நெரிசல்கள்ல நீங்க போறப்ப பல பேர் உடல் ஆற்றல் பற்றாக்குறையோடு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நடுவுல நீங்க போகும்போது உங்க ஆற்றல் இழப்பு நடக்கும். குறிப்பா பஸ்ல நீங்க பயணிக்கிறீங்க பாருங்க, இறங்கும் போது ரொம்ப டயர்டா இறங்குவீங்க. என்ன காரணம்? ஆற்றல் இழப்பு உங்களுக்கு நடந்துரும். அப்ப அது போன்ற சமயங்கள்ல ஒரு டிராவல் பண்றப்ப சாந்தி தவம் பண்றது, ஒரு கூட்ட நெரிசல்களுக்குள்ள போறப்ப சாந்தியில மனசை வச்சு கவனிக்கிறது, ஒரு கண்டலன்ஸ் போறீங்களா சாந்தி தவம் பண்றது. சரிங்க, ஒரு மென்சஸா இருக்கிறாங்க வீட்டுல யாராச்சுன்னா நீங்க கொஞ்சம் சாந்தி தவம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க உயிர் ஆற்றல் உங்க உடலை விட்டு வெளியே போகாது, லாஸ் ஆகாது. அப்ப உயிர் ஆற்றலை உள்ளேயே உங்களால பிடிச்சு வச்சுக்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தவத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு, மருந்து. சாந்தி யோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மருந்து, மருத்துவ தியானம். மருந்துன்னா என்ன தெரியுமா? உங்க உடல்ல உயிராற்றல் உந்தி உந்தி ஓடிக்கொண்டிருக்கிறது, உந்தி உந்தி ஓடிக்கொண்டிருக்கிறது உயிராற்றல். இந்த உந்து சக்தி, உயிர் சக்தியில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா இது உந்தி போக முடியல. இப்ப வெளியிலிருந்து ஒரு பொருளை கொடுத்து இந்த உந்து சக்தியை ஏற்படுத்துறீங்க. காரே ஸ்டார்ட் ஆகல, ஒரு புஷ் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகி ஓடுது இல்ல, அந்த மாதிரி இந்த உந்து சக்தியோட மருவி நின்று உந்தக்கூடிய ஆற்றலை மருந்து என்று சொல்றோம். இப்ப மருந்து என்ன பண்ணணும், இந்த உந்து சக்தியை தள்ளி விட்டுட்டு இது வந்துடணும். அதனாலதான் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு என்று சொன்னாங்க. மருந்து எத்தனை நாள் தான் சாப்பிடணுமாமா? 3 நாளைக்கு தான் சாப்பிடணுமாமா. அதுக்கு மேல சாப்பிட்டா அது மருந்து இல்லை, அது விஷம். இன்னைக்கு சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட்டா அது விஷம். சரி, அப்போ மருவி உந்தக்கூடிய சக்தி மருந்துன்னு சொல்றோம்.
அப்ப இந்த தவம் என்ன பண்ணும்னா, உங்க உடல்ல எங்கெங்கெல்லாம் ஆற்றல் எச்சா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடும். எங்கெங்கெல்லாம் ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கோ அங்கெல்லாம் கொடுத்துரும். நியூட்ரலைஸ் பண்றது. பணக்காரங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்கி ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாரும் சமமா இருப்பாங்கல்ல, அது போல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க நல்லா தியானம் பண்ணி ஆக்னில் நிறைய எனர்ஜி வச்சிருக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு சளி பிடிக்கிற மாதிரி உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சளி பிடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம் காமிக்கும் இல்லையா? அப்படி காமிக்கிறப்ப நீங்க கொஞ்ச நேரம் சாந்தியில தவம் பண்ணீங்கன்னா உங்க உடல்ல ஆக்னியில் இருக்கிற ஆற்றல் மூலாதாரத்துக்கு வந்து, இப்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்கா, லங்ஸுக்கு வேணுமா, அப்ப எனர்ஜி லங்ஸுக்கு போயிடும். இப்பதான் கொஞ்சம் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு, அப்ப கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சாந்தி யோகம் பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாம் எங்க போயிடும், உங்களோட பாடி ஃபுல்லா போகும். அந்த காய்ச்சல் கண்ட்ரோல் ஆயிடும். வயிறு கொஞ்சம் சரியில்லை சார், சரியா டைஜஷன் ஆகல, அப்ப கண்ணை மூடி உட்காந்து கொஞ்ச நேரம் சாந்தி யோகம் பண்ணீங்கன்னா அது சரியாயிடும். சார் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் சாந்தி யோகம் பண்ணீங்கன்னா சரியாயிடும். அதுக்கு 102 டிகிரி காய்ச்சல்ல கொதிச்சுட்டு இருக்கு உடம்பு. நான் உட்காந்து சாந்தி யோகம் பண்றேன் அப்படின்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஆன்ம சாந்தி தான் நடத்துவாங்க. அப்நார்மலா போயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் போங்க. ஆரம்ப காலகட்டத்திலே நோய் வரும்போது எடுத்தோடனே மருத்துவமனைக்கு ஓடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாந்தி நல்லா பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த உடம்புல இருக்கிற அபரிவிதமான ஆற்றல் எல்லாம் அதை எடுத்து எங்கெல்லாம் தேவையோ அங்க கொடுத்து உங்க நோயை குணப்படுத்தி விடும். செரிமான தொந்தரவுகள் நீங்கும், தலைவலி குறையும், சளி தொந்தரவுகள் நீங்கும், காய்ச்சல் நீங்கும். இதெல்லாம் சாந்தி தவம் செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள். சரி, இது இவ்வளவுதான் பலனா அப்படின்னா இன்னும் நிறைய நிறைய பலன்கள் இருக்கு. நான் நேரம் கருதி 11:09. சரி, இன்னொரு 5 நிமிடம் மட்டும் நான் பேசிட்டு, ஏன்னா சாந்தி தவம் நான் அடுத்த வகுப்புலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. குறிப்பாக சாந்தி யோகம்ங்கிறது மூலாதார மையம். அது மண்ணிற்குரிய மையம். பஞ்சபூதங்களிலே மண்ணிற்குரிய மையம் மூலாதாரம். நீருக்குரிய மையம் சுவாதிஷ்டானம், நெருப்புக்குரிய மையம் அநாகதம், காற்றுக்குரிய மையம் நெருப்புக்குரிய மையம் மணிப்பூரகம், காற்றுக்குரிய மையம் அநாகதம், விண்ணிற்குரிய மையம் விசுக்தி என்று பஞ்சபூத மையங்கள். அதுல மண்ணிற்குரிய மையம் மூலாதாரம். அப்ப நீங்க சாந்தி யோகம் நல்லா பண்ணீங்கன்னா மண்ணு சார்ந்த பிரச்சனை எல்லாம் தீரும் உங்களுக்கு. குறிப்பாக நிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சிலர் வீடு கட்டணும்னு நினைக்கிற விஷயங்கள், சில சொத்தில் இருக்கிற ப்ராப்ளங்கள், இதெல்லாமே தீர்வதற்கு ஆரம்பிக்கும். இன்னும் அந்த நிலத்துக்குள்ளதான் பொண்ணு, பொருள், வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாமே இருக்கு உள்ள. அப்ப உங்களுக்கு செல்வ வளத்துல நீங்க பெருகணும் அப்படின்னா இந்த மூலாதார தியானம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். பொருள் வளம் பெருகும், கடன் எல்லாம் அடையறக்கு ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது நீங்க பொருள் யாருக்காவது கொடுத்து வராம இருந்தா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். பொருளாதாரத்திலே மேம்பாடு வரும். இன்னும் இந்த உலக இன்பங்கள்னு சொல்றோம்ல, அதற்கான மையம் மண் மையம்தான். அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, சூழல் அதிகரிக்கும். இந்த மண்ணு தான் உடலா வந்திருக்கு, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னும் இந்த மூலாதார சக்தி பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு மையம். அப்ப பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நம்ம மூலாதாரத்துக்கு இருக்கு. இப்ப மூலாதாரத்தில் நீங்க ப்ராப்பரா தியானம் பண்ணா பிரபஞ்ச ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும், உயிராற்றல் அபரிமிதமாக பெருகும், நோய்களை குணப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் பரம்பரையாக வர்ற நோய்கள் எங்க இருக்கும்னா நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற உயிருக்குள்ளதான் அந்த நோய்கள் இருக்கு, உள்ள இன்பிரிண்டா பதிஞ்சிருக்கு. அப்படி உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்குள்ள இருக்கிற கர்ம வினைகள், பாவ பதிவுகள், அதெல்லாமே மூலாதார தியானம் நீங்க செய்ய 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 உங்களை விட்டு சென்று கொண்டே இருக்கும். சரிங்களா?
சரி, இப்படி பல்வேறு நன்மைகள் இந்த தியானத்துக்கு இருக்கு. இன்னும் இந்த தியானத்தினுடைய விளக்கத்தை நான் அடுத்த வகுப்புல இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்றேன். குறிப்பாக இந்த தியானத்தை வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும். அது என்ன சார் வெள்ளிக்கிழமை? உங்களுக்கு பஞ்சபூத நவகிரதவம் சொல்லி கொடுத்துட்டோம். அதுல வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரன் என்ற ஒரு கோளுக்குரிய தினம். சுக்கிரன் அது எதோடு தொடர்புடையது? நம்ம உடலிலே இருக்கிற சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய வித்து சக்தியோட தொடர்புடையது இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்னுடைய உடலுக்குள் இருக்கிற வித்து சக்தியோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய ஆற்றல் வந்து இணையுது இயற்கையாவே. அப்ப சாந்தி யோகம் எங்க பண்றோம்? அந்த வித்து சக்தி இருக்கிற சுக்கிலத்தின் மேலதான் சாந்தி யோகம் பண்றோம். எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை சாந்தி யோகம் பண்ணும்போது உங்க மூலாதாரம் அபரிவிதமா இயக்கத்திற்கு வரும். அந்த சுக்கிலத்தினுடைய ஆற்றல் அதிகரிக்கும். சுக்கிரன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் உள்ள அபரிவிதமாக பாயும். இதனால பல்வேறு நன்மைகள் உருவாகும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க. ஆடி வெள்ளி மிக மிக சிறப்பு, புனித வெள்ளி மிக மிக சிறப்பு இஸ்லாத்துல சொல்றாங்க. இன்னும் புனித வெள்ளி கிறிஸ்துவத்துல சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையை மஸ்டா வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லா மகான்களுக்குமே தெரிஞ்சிருக்குது இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான நாள் என்று. எல்லா மதங்கள்லயும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த வெள்ளிக்கிழமை இனிமேல் உங்க லைஃப்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க வாழ்நாள் முழுக்க வெள்ளிக்கிழமை நீங்க செய்ய வேண்டியதாவும் சாந்தி யோகம் மட்டுமே. மற்ற 6 நாட்களும் நீங்க பல்வேறு தியானங்களை பண்ணுங்க. அப்படி பண்ணி கிடைத்த தவ ஆற்றலை உங்க உடல் ஆற்றலாக நீங்க மாற்றிக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இனிமேல் எப்ப எந்த தவம் செய்து உங்களுக்கு தவ ஆற்றல் அதிகமானாலும் நீங்க உடனே செய்ய வேண்டியது சாந்தி யோகத்தை தான். சரிங்களா? சாந்தி யோகம் ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க யோகம். நான் அதை பற்றி விளக்கம் இன்னும் நிறைய இருக்கு. நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதை பற்றி நான் வந்து சொல்றேன். இப்ப மணி சரியா 11:15. ஒரு 2 நிமிட இடைவேளை எடுத்துக்குங்க. நீங்க போயிட்டு உடல் தேவை ஏதாவது இருந்தா நிறைவு பண்ணிட்டு வாங்க. இப்ப நம்ம அந்த தீட்சையை கொடுக்க போறோம். சரிங்களா? 2 நிமிஷம் கேப்பு, போயிட்டு வந்துருங்க. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரி நண்பர்களே, இப்போ நம்ம சாந்தி யோக தீட்சை பெற இருக்கிறோம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். ஆக்னியில கீழிருந்த குண்டலினி சக்தியை குருவனுடைய ஆற்றல் கொண்டு மேல ஏற்றி கொண்டு வந்து வச்சோம். சாந்தியில மேல இருக்கிற எனர்ஜிய சேம் அதே மாதிரி பின்னாடி கொண்டு போய் அங்கிருந்து கீழே கொண்டு போய் இறக்கி மூலாதாரத்துல வைக்க போறோம். இவ்வளவுதான். என்ன, கீழிருந்து மேல வர்றது ஒரே டைம் தான் பண்ணோம். பட் மேல இருந்து கீழே போறது 3 தடவை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் கூட ஆற்றல் மேல நிற்க கூடாது. எல்லா ஆற்றலையும் எடுத்து கொண்டு வந்து கீழே இறக்கணும். அப்ப 3 முறை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நான் அதே மாதிரிதான் ஹீலிங் முறைப்படி குருவனுடைய ஆற்றலை இணைத்து கொண்டு உங்களோட புருவ மையத்துல கைய வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு, நான் இல்ல, வேதாத்திரி மகரிஷி அப்படி நினைச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ குருமகான் உங்களுக்கு இப்படி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி நின்னு அவங்க 2 ஆள்காட்டி விரலையும் இப்படி வச்சு இதை அப்படியே பின்னாடி எடுத்துட்டு வர்றாங்க. பின்னாடி பிடரிக்கண் குழி இருக்கு இல்லையா, பிடரி குழி, அங்கிருந்து அப்படியே கையில முதுகுத்தண்டு வழியே கீழே கொண்டு போறாங்க. உங்களோட மூலாதாரம் இங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சு இப்படி நல்லா சுழற்சி பண்ணி அங்கேயே வச்சிருப்பாங்க. 3 தடவை இப்படி இறக்கி அந்த இடத்துல டச் பண்ணுவாங்க. அப்ப உங்களுடைய முழு கவனமும் நீங்க எங்க இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், மூலாதாரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? இதுல கண்ணை திறந்து பாக்குறது அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. 3 தடவை மூலாதாரத்துல வைப்பாங்க, கொண்டு போய் கீழே விடுவாங்க. நீங்க அங்கேயே கவனிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு முறை அந்த இடத்துல ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. குரு வேதாத்திரி மகரிஷியே வர்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. நிச்சயமா அது நிகழும். சரிதானா? போன தடவை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க கூட. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த தியானம் அப்படியெல்லாம். சரிங்களா? ஏன்னா இது இறைவனுடைய ஏற்பாடு, அதனால சிறப்பா செய்யலாம். சரி, எல்லாரும் தியான நிலையில உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, கண்களை மூடிக்கலாம், கைகளை கோர்த்துக்குங்க, ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கல. இந்த மென்சஸ் டைம் இருக்கிறவங்க இப்ப தீட்சை வாங்கக்கூடாது. இப்ப நீங்க ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ யூடியூப்ல நாளைக்கே வந்துடும். நீங்க அந்த வீடியோவை நீங்க எப்ப நார்மல் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை போட்டீங்கன்னா அதே மாதிரியான உணர்வு அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த தீட்சையை எடுத்துக்கொள்ளலாம். ஆக்னியோ சாந்தியோ எதுவுமே நான் சொல்றேன். இந்த வீடியோ எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அந்த தீட்சை கிடைக்கும். யார் பார்த்தாலும் கிடைக்கும். அப்படிதான் அந்த இயற்கை ஆற்றலை பண்ணி வச்சிருக்கு. அப்படியே நம்ம பண்ணுவோம். சரிங்களா? சரி. எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் அனைத்து குரு மகான்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம். இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே
நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்து நமக்குள்ளா அல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலம் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. டிவைன் ப்ரொடெக்ஷன். அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோட வணங்கிக்கோங்க. இன்னைக்கு குண்டலினி யோகத்தினுடைய உயர்ந்த தீட்சையை சாந்தி யோகத்தை பெற இருக்கிறோம். அம்மாவுடைய பரிபூரண ஆசிகளை வேண்டி பெற்றுக்கொள்ளுங்க. அவங்களும் அவங்களுடைய 2 கைகளை அப்படியே உங்க தலையில வைத்து நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கறத அப்படியே உணர்ந்து பாரு. அந்த உயிர் தான் நம்ம உடம்புல இருக்கு. அதே போல தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குறோம். அவர்களும் உங்க தலையில கை வைத்து அப்படியே அந்த ஆசிகளை கொடுக்குறாங்க பாருங்க. அதை அப்படியே நீங்க உள்வாங்கி. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம் முன்பு சூக்குமமாக எழுந்து அவருடைய தெய்வீக கரங்களை நம் தலையிலே உச்சியிலே சிரசிலே வைத்து பரிபூரண ஆசி வழங்குறார். இன்னும் அனைத்து குரு மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், மகரிஷிகள் என்ற அனைத்து ஞான பெருமக்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குறோம். இந்த பிரபஞ்ச காந்தத்திலிருந்து எல்லோரும் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்த்து அலையை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள், தெய்வீக சக்திகளிடமிருந்து வரக்கூடிய ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஆசிகள். குரு மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம் முன்பாக சூக்குமமாக எழுந்தருளி இந்த தெய்வீக தியானத்தினை சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். தியானம் சாந்தி யோக தீட்சை பெற இருக்கிறோம். தொடக்கம் ஆக்கினை. நம்ம எல்லாருமே புருவ மையத்திலே மனதை செலுத்தி தியானம் செய்யணும். நல்லா கூர்ந்து கவனிங்க.
இன்னும் கூர்ந்து கவனிங்க. இப்போ அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களுக்கு முன்பாக நின்று அவருடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை உங்களுடைய புருவ மையத்தில் தொட்டு அவருடைய ஆற்றலை உங்களுக்குள்ள பாய்ச்சுறாங்க. இந்த சக்தி உங்க புருவ மையத்துல அதிகரிக்கிறது உணர்வு. ஆக்கினை சக்கரம் பரிபூரணமாக இயக்கம் பெறுகிறது. நல்லா அந்த இடத்துல ஜிவ்வுன்னு ஒரு ஆற்றல் உள்ள வர்றதை உணர முடியும். இல்ல கூர்ந்து கவனி. உயிரின் அசைவை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆக்கினையில குண்டலினி மகா சக்தி நல்ல திணிவு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ அந்த குண்டலினி சக்தியை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இப்போ குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து நின்று அவருடைய 2 கைகளையும் உங்களுடைய முகத்திற்கு முன்பாக கொண்டு வந்து 2 ஆள்காட்டி விரலையும் உங்களோட புருவ மையத்துல அப்படியே டச் பண்றாங்க. இப்ப புருவ மையத்திலிருந்து அந்த ஆற்றலை அப்படியே எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க கையிலேயே நினைவு கொண்டு வாங்க. அப்படியே பிடரிக்கண் வந்து அங்கிருந்து அப்படியே கீழே கொண்டு போய் உங்க மூலாதாரத்துல கொடுக்குறாங்க. 2வது முறை மேல அப்படியே புருவ மையத்துல கை வைக்கிறாங்க. அந்த எனர்ஜி அப்படியே அவங்க இழுத்துட்டு வர்றாங்க. உங்க சக்தி அவங்க கையோடு அப்படியே கீழே வருது. அப்படியே மூலாதாரத்துல அழுத்தம் கொடுக்குறாங்க. நல்லா உணருங்க. 3வது முறை மகரிஷி அவர்களுடைய 2 கை விரல்களும் உங்க புருவ மையத்துல பட்டிருக்கு. அந்த ஆற்றல் அவரோட எனர்ஜியோட அப்படியே முழுசா இறங்கி வரட்டும், பின்னாடி வரட்டும், தலைப்பகுதிக்கு வந்து மேல இருந்து அப்படியே கீழே போகும். உங்க மூலாதாரத்திலேயே கூர்ந்து கவனி. குண்டலினி மகா சக்தி அனைவருக்கும் மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். உடலினுடைய மைய பகுதி மூலாதாரம். நல்ல உணர்வு கிட்ட உங்களுக்கு கூர்ந்து கவனிக்கணும். மூலாதாரம் முதுகுத்தண்டினுடைய அடி பகுதியிலிருந்து 1 இன்ச் உள்ள. மூலாதாரத்திலே நல்ல உணர்வை பெறுவதற்கு ஒரு நுட்பம் இருக்கு. நம்ம காயகல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரை செய்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை செய்ய இருக்கிறோம். மெதுவா நம்மளோட ஆனஸ் மசில்ஸை மெதுவா சுருக்குங்க. நல்லா டைட் பண்ணணும். ரிலாக்ஸ். 2வது முறை மெதுவாக சுருக்குகிறோம். நல்லா டைட் பண்றோம். ரிலாக்ஸ்.
மூன்றாவது முறை அப்படியே மெதுவா சுருக்கிறோம். நல்லா டைட் பண்றீங்கல்ல, அந்த டைட் பண்றப்போ ஒரு இடத்துல அழுத்த உணர்வு கிடைக்கும் பாருங்க, அதை கவனிங்க. ரிலாக்ஸ். நாலாவது முறை நம்மளுடைய ஏனஸ் மசில்ஸ் மலத்வாரத்தை மெதுவா சுருக்கிறோம். நல்லா டைட் பண்ணுங்க. டைட் பண்றப்போ ஒரு இடத்துல அழுத்த உணர்வு கிடைக்குது பாருங்க, அந்த இடத்த கூர்ந்து கவனிங்க. ரிலாக்ஸ். ஐந்தாவது முறை மெதுவா சுருக்கிறோம். நல்லா டைட் பண்றோம். இந்த அழுத்த உணர்வு கிடைக்கிற இடத்த கூர்ந்து கவனிக்கிறோம். ரிலாக்ஸ். இப்போ அந்த அழுத்த உணர்வு கிடைத்ததுல ஒரு இடம், அந்த இடத்தையே கவனிங்க. இந்த அழுத்தம் கிடைத்த இடம்தான் மூலாதார மையம். குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் மூலாதாரத்திலே மையம் கொண்டு இயங்கட்டும். இப்போ ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களுடைய மூலாதாரத்திலே தொட்டு அந்த ஆற்றலை உங்களுக்குள்ள பாய்ச்சுறாங்க. குருவினுடைய ஆற்றல் பரிபூரணமாக உங்களுடைய மூலாதாரத்திலே நிரம்புகிறது. அங்கேயே கூர்ந்து கவனி. மூலாதாரத்துல உயிரின் அசைவை நன்கு உணர்கிறோம். ஒரு துடிப்பு போலவோ, சுழற்சி போலவோ, அழுத்தமாகவோ ஏதாவது உணர்வு கிடைக்கும் பாருங்க. அந்த உணர்வையே கூர்ந்து கவனி. எண்ணங்கள் வந்தால் எண்ணத்தின் பின் செல்லாது. நான் தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு மூலாதாரத்திலேயே கூர்ந்து கவனிப்போம். மீண்டும் ஒரு முறை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களுடைய மூலாதாரத்தை தொட்டு அவருடைய தெய்வீக சக்தியை, இறை சக்தியை நம்ம மூலாதாரத்திலே பாய்ச்சி ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கிறார்.
சக்தி நல்லா உள்வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் மூலாதார சக்கரம் நன்கு இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக்னியில என்ன உணர்வு கிடைத்ததோ அதே உணர்வு மூலாதாரத்துல கிடைக்கும். அப்படியே ஒடுங்கி 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 கூர்ந்து கவனிங்க. மூலாதார மையம் உயிர் சக்தியினுடைய மையம். இந்த உயிரின் மையத்திலே உயிரின் அசைவு ஒரு ஆனந்த அனுபவமா இருக்கும். கூர்ந்து கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ குரு மகான்கள் ஞானிகள் எல்லாம் உங்களை வாழ்த்து இருக்கிறாங்க. இந்த வாழ்த்து அலைகளை பெற்றுக்கொள்ளும். இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய சாந்தி தீட்சை மனமுவந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் முறையாக பயின்று உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவீர்களாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். குரு மகான்கள் அனைவருக்கும் இறை ஆற்றலுக்கும் நன்றி கூறி மகிழ்கிறோம். இப்ப தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்ப மூலாதாரத்திலே தவ ஆற்றல் குவியும் போது அது இயல்பாகவே உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கும். நம்ம மற்ற தியானத்திற்கு ஆற்றலை பரவ விடணும். ஆனா சாந்தி யோகத்திற்கு பரவ விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேணா உங்க உடல் முழுக்க அப்படியே கவனத்தை செலுத்தி பாருங்க. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் சென்று கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையிலே வாழ்க்கை நல சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க்கை துணையை நினைந்து கொள்ளுங்க. பெற்ற மக்கட் செல்வங்களை நினைந்து கொள்கிறோம். உடன் பிறந்தோர்களை நினைந்து கொள்கிறோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், தொழில்துறை அன்பர்கள், இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர்.
இன்னும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பார். நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி சொல்லி நிறைவு சொல்லும். சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க. மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளமுடன். இந்த ஒரு தெய்வீகமான தியானத்தை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் எங்கும் நிறைந்த குரு மகான்களுக்கும் பிரபஞ்ச அன்னைக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளம், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க. சரி, இப்போ இந்த தியானத்தை நீங்க இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு சாயங்காலம் நீங்க சாந்தி யோகம் தான் செய்யணும். நாளை ஞாயிற்றுக்கிழமை சாந்தி யோகம் தான் செய்யணும். அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை சாந்தி யோகம் மட்டுமே செய்யணும். செவ்வாய்க்கிழமை நம்ம வகுப்புக்கு வர்றப்ப நாம மீண்டும் சாந்தி யோகம் தான் பண்ண போறோம். ஒரு 4 நாட்களுக்கு சாந்தி யோகம் மட்டும்தான். புதன் வரைக்குமே வச்சுக்கோங்க. 5 நாட்களுக்கு சாந்தி யோகத்தை தவிர வேற எந்த யோகம் பண்ண வேண்டாம். அப்புறம் வியாழன்ல இருந்து ஆக்கினை ஸ்டார்ட் பண்ணு. அன்றிலிருந்து 1 மாதம் தொடர்ந்து ஆக்கினை பண்ண போறோம். அப்புறம் சாந்தி வாரத்துக்கு 1 நாள் மட்டும் பண்ண போறோம். அப்ப இந்த 5 நாட்களுக்கு சாந்தி மட்டும்தான் பண்ணணும். அப்பதான் அந்த இடம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பிடிக்கும். சாந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்கினையை நாம 1 மாதத்திற்கு தொடர்ந்து பண்ண போறோம். அதனால 2 தவமுமே ஸ்ட்ராங்கா உங்களுக்கு செட் ஆயிடும். குறிப்பாக நீங்க இப்ப சாந்தி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆட்டோமேட்டிக்கா ஆக்னா ஓப்பன் ஆகும். ஆமா, இந்த உயிராற்றல் கீழே நிக்காது, மேல பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணும். அதனால ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, அந்த சாந்தியில நீங்க கவனிக்கிறப்ப மறுபடியும் இங்க துடிக்கிறது தெரியும். அதனால நீங்க ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். மறுபடியும் மூலாதாரத்திலேயே கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு அஸ்வினி முதிரை ஒரு 5 தடவை போட்டு அங்கேயே கவனிங்க.
இல்ல மூச்சு காற்ற மூலாதாரத்திலிருந்து இழுத்து விடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. புரியுதா இல்லைங்களா? இப்படி ஏதோ ஒண்ண செய்து நீங்க அந்த மூலாதாரத்திலேயே மீண்டும் 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 தவத்தை நல்லா செய்துட்டு வரணும். சரிங்களா? இந்த ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே நீங்க நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மூலாதார சக்கரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆக்கினைய தொடர்ந்து நம்ம செய்ய போறோம். அது நம்ம திட்டமிட்டு செய்து கொள்ளலாம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நம்ம அடுத்த வகுப்புல உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம ஏற்பாடு செய்துக்கலாம். அடுத்த வகுப்புல இன்னும் இந்த மூலாதார தியானத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு பல நோய்கள்ல இருந்து விடுபட முடியும். மூலாதாரத்துல என்னென்ன நோயில் எப்படி குணப்படுத்துங்கிறதெல்லாம் நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். நீங்க எல்லாரும் முழுமையா இணைந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த புனிதமான நல்ல தினத்திலே இந்த தெய்வீக நிகழ்விலே கலந்து ஆன்ம உயர்வு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து சாந்தி யோகம் பண்ணிட்டு வாங்க. காலை மாலை இந்த தியானத்துல கலந்துக்கிட்டாலும் நீங்க சாந்தி யோகம் மட்டுமே பண்ணுங்க. கொஞ்சம் பிடிபடுறதுக்கு ஒரு சிலருக்கு டைம் எடுக்கலாம். பட் 2-3 நாள்ல பிடிபட்டுரும். பிடிபட்டுருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு லைஃப் லாங் இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. சரி, நிறைவு பண்ணிக்குவோம். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். அதாவது நாம் இந்த நம்முடைய ஆனந்த யோக நிலையத்திலே மரம் நடுதல் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு நிறைய அன்பர்கள் டொனேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுல இன்னும் நிறைய அன்பர்கள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் எல்லாருக்குமே அந்த மெசேஜை தயவு செய்து அனுப்புங்க. சரிங்களா? இது ஒன்று. நீங்களும் முடிந்த வரைக்கும் அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இது ஒரு டைம் பண்றது. சரி, லைஃப்ல ஆனந்த யோக நிலையத்துல மரம் நடுறதுங்கிறது ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுல உங்களோட பங்களிப்பு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். கட்டாயம் அல்ல. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி, அது ஒரு பெரிய புண்ணிய செயல். அதனாலதான் இவ்வளவு தூரம் அழுத்தமா சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. பயன்படுத்து. சரிங்களா? ஒரு வாழ்க்கையில ஒரு மரத்தையாவது நட்டு இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போக வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்குது மரம். சரிங்களா? அதுக்கு என்ன நம்ம திருப்பி செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. அப்ப எத்தனையோ இயற்கையில வந்த மரங்களும் நம்ம முன்னோர்கள் நட்ட மரங்கள்லயும் நாம பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் ஆக்சிஜன் நமக்கு அதுதான் கொடுக்குது. இப்ப திருப்பி நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரிதானுங்களா? அப்ப கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. உங்களோட இடம் இருந்தா கூட தயவு செஞ்சு மரம் வச்சு வளர்த்தணும். அப்ப எல்லாருக்கும் அந்த சூழல் கிடைக்கலைன்னா பொதுவான ஒரு இடங்கள்ல மரத்தை வளர்ப்பதற்கு நம்ம சேவை செய்யணும். சரிங்களா? உயிர்காற்று அதுதான் கொடுக்குது. அப்ப அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். அந்த புண்ணியம் உங்களோட மட்டுமல்லாம அந்த மரம் இருக்கிற வரைக்கும் உங்க சந்ததிக்கும் அது புண்ணியத்தை சேர்க்கும். இல்லையா? அதை பயன்படுத்திக்கங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னா, இந்த மாணவர்கள் யோகா பயிற்சின்னு ஒண்ணு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த மாணவர்கள் யோக பயிற்சிய இன்னும் நல்லா நடத்தணும் அப்படிங்கிறது இறை சாதனை மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். ஏன்னா பெரியவங்க எல்லாம் வளர்ந்த மரம், வளைக்கிறது கஷ்டம். ஆனா சின்ன மரத்தை ஈஸியா நீங்க வளைச்சிடலாம். 5ல் வளையாது 50ல் வளையாதுங்கிற மாதிரி குழந்தைகளை நாம செம்மைப்படுத்தணும். இன்னைக்கு குழந்தை வளர்ப்புங்கிறது மிகப்பெரிய போராட்டமா இருக்குது. அப்ப அதற்கு நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய மாணவர்கள் முதல்ல 200 பேர் 300 பேர்னு மாணவர்கள் வருவாங்க. அப்ப மாணவர்கள் வர்றப்ப மாணவர்களுடைய வைராக்கியம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆர்வத்துக்கு வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க.
இப்ப இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 100 குழந்தைகளை நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக தத்தெடுக்கிறோம். தத்தெடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 100 குழந்தைகளோட ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம், ஒழுக்க பழக்க வழக்கங்களுக்கு நாம பொறுப்பெடுக்கிறோம். பெற்றோரும் யோகா ஆசிரியர்களும் இணைந்து. பெற்றோரோட பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பெற்றோரோட பங்கு இல்லைன்னா தான் அந்த குழந்தை அப்படியே டைல்யூட் ஆகி போயிடும். அப்ப இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துருப்போம். நம்ம அன்பர் செல்வி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அதுக்கு இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டு எல்லா மெசேஜ் வந்திருக்கும். அதையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க. நீங்க உங்க வீட்டுல குழந்தை இருந்தா நீங்க கூப்பிட்டு நேம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நேம் ரெஜிஸ்டர் பண்ணா தான் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தை வர்றப்ப ஆர்வத்துல வர்றாங்க, அப்புறம் போயிடுறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் நான் பொறுப்பெடுக்கிறேன், என்னோட குழந்தைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அப்ப அந்த அன்னைக்கு காலையில 10:30 to 11:30 என்னோட குழந்தைக்கு வகுப்பு இருக்கா, நான் உட்காந்து ஒரு செல்லை கொடுத்து நீ பாரு, இந்த நல்ல விஷயத்த பாரு, நீ செய் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த குழந்தைக்கு ஏதாவது பாராட்டு தெரிவிச்சு ஒரு gift வாங்கி கொடுக்க சொன்னா நான் கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தை அதை செய்யும், அது வாழ்க்கையில மேம்பாடு வரும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அதனால அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாரும் கொடுத்துருக்குறோம். உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா அது 5 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் எல்லாருமே குழந்தைங்க தான். 2 பேட்சா நடத்துறோம். 10:30 to 11:30, 12 to 1. அதனால பேர் பதிவு பண்ற குழந்தைகளை தான் ப்ராப்பரா நம்ம கைடு பண்ண போறோம். அதனால ஒரு 100 குழந்தைகளோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் நம்ம நோக்கம். குறைந்தபட்சம் அது 100, 1000 ஆகும், 10,000 ஆகும், லட்சம், கோடி ஆகும். அதை பின்னாடி பார்ப்போம். அப்போ உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா தயவு செய்து நீங்க உங்களோட பேரை அவங்களை கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாளை காலையில 10:30 மணிக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் இருக்கு. அதுல பேரண்ட்ஸ் எல்லாருமே நீங்க நிச்சயமா கலந்துக்கோங்க. அதில் நம்ம குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம சிறப்பா கொடுக்க போறோம். சரிங்களா? இந்த 2 அறிவிப்பை மனசுல வச்சுக்கோங்க. மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அம்மா நிறைவு பண்ணிக்கலாம். இதுல ஓகே ஓகே ரைட். சரிங்கம்மா, நிறைவு பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று ஆனந்த யோக பயிற்சியில நமக்காக இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் சாந்தி தப விளக்கமும் தீட்சையும் நமக்கு கொடுத்தார். நம்ம எல்லாருமே வந்து தினமும் 2 வேளை தவம் ஏற்றுவோம், சாந்தி தவத்தை ஏற்றுவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம வந்து தவ நிலையில இருந்து வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.